எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாம் பார்க்க போகிறது 2ஆம் பருவத்தில் 3வது இயல் கற்கண்டு பகுதி, இலக்கண பகுதி. அதில் நாம் பார்க்க போகிற பாடம் தொழிற்பெயர். தொழிற்பெயர் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தொழிற்பெயர்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். பாடத்துக்குள்ளே போகலாமா? உழவர் செய்யும் தொழில் உழுதல், தையல்காரர் செய்யும் தொழில் தைத்தல். இத்தொடர்களில் உழுதல், தைத்தல் என்பன செயல்களின் பெயர்களாக அமைகின்றன. இவ்வாறு ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழிற்பெயர் எனப்படும். தொழிற்பெயர் எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாது படர்க்கை இடத்தில் மட்டுமே வரும் அப்படின்னு சொல்றான். எடுத்துக்காட்டு: படித்தல், ஆடல், நடிப்பு, எழுதுதல், பொருத்தல். தொழிற்பெயரை விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதநிலை தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர் என வகைப்படுத்துவர். சரி, இப்போ தொழிற்பெயர்னா என்ன? உழவர் என்ன தொழில் செய்கிறாங்க? உழுதல். எதை உழுறாங்க? வயலை உழுது விவசாயம் பண்ணுறாங்க. அவங்க பண்ணுற தொழில் என்ன தொழில் பண்ணுறாங்க? உழுதல். அவங்க செயல், அந்த செயல் உழுதல். தையல்காரர் என்ன செய்கிறாரு? தைத்தல், தைக்கிற தொழில் செய்கிறாரு. ஆக இந்த உழுதலும் தைத்தல் அதுதான் செயல்களின் பெயர்களாக அமையுது. எது அந்த மாதிரி ஒரு செயலின் அல்லது அவங்க செய்கிற வினை, செயல் செய்கிறாங்க இல்லையா, அந்த வினையின் பெயராக அமைவது தான் தொழிற்பெயருங்கிறாங்க. இந்த தொழில் பெயர்கள் எண், எண்ணுன்னா என்ன? 1, 2, 3ன்னு சொல்கிறோம்ல, அந்த எண், இடம், காலம், பால் இதெல்லாம் எதையுமே அது காட்டாது. படர்க்கை இடத்துல மட்டும்தான் வரும். தன்மை, முன்னிலை, படர்க்கை சொல்கிறோம் இல்லையா? படர்க்கைனா எங்கேயோ மூணாவதாக ஒரு ஆள், அவங்க அங்கே பேசுகிற மாதிரி அங்கே தான் வரும். எடுத்துக்காட்டு: படித்தல், ஆடல், நடிப்பு, எழுதுதல், பொருத்தல். இந்த தொழிற்பெயரை எப்படிலாம் பிரிக்கிறாங்க அப்படின்னா, விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதநிலை தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு 3 வகையாக பிரிக்கிறாங்க, வகைப்படுத்துகிறாங்க. எத்தனை வகையா? விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதநிலை தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க. எத்தனை வகைப்படுத்துகிறாங்க? 3. சரி, ஒன்று ஒன்றா பார்க்கலாமா? இப்போ விகுதி பெற்ற தொழிற்பெயர்: நடத்தல், உண்ணல், வாழ்வு, வாழ்க்கை ஆகிய பெயர்களை கவனியுங்கள். இவற்றில் நட, உண், வாழ் ஆகிய வினைப்பகுதிகள் தல், அல், உ, கை ஆகிய விகுதிகளோடு சேர்ந்து தொழிற்பெயர்களாக அமைகின்றன. இப்போ நடத்தல் பிரிச்சோம்னா நட அப்படிங்கிறது அதுதான். நடத்தல்ல நட கூட தல் சேர்ந்துருக்கு. உண்ணல், உன் கூட்டல் அல், உண்ணல். வாழ்வு, வாழ் அது கூட உ இருக்கு. வாழ்க்கை, வாழ் அதுக்கு பக்கத்தில் கை இருக்கு இல்லையா? ஆக அந்த விகுதிகளோடு சேர்ந்து வருது இல்லையா? இவ்வாறு வினை பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயர். ஒரு தொழில் நடக்குது, நடத்தலோ, நட, உண், வாழ் இதுதான் செயல்கள் இல்லையா? அது கூட விகுதி சேர்ந்து வந்ததுன்னா அது விகுதி பெற்ற தொழிற்பெயர். புரிஞ்சுது இல்லையா? இவ்வாறு வினை பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆகும். தல், அல், அம், ஐ, கை, வை, கு, பு, உ, தி, சி, வி, மை போன்றவை தொழிற்பெயர் விகுதிகளாக வரும். எத்தனை இருக்கு பார்த்தீங்களா? தல், அல், அம், ஐ, கை, வை, கு, பு, உ, தி, சி, வி, மை இத்தனை இருக்கு விகுதிகள். உதாரணம் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. தருதல், அல, தரு, தல், தல் இருக்கு. கூறல், அல், கூறு, அல். ஆட்டம், ஆடு, அம், ஆட்டம். விலை, ஐ. வருகை, கை. பார்வை, வை. போக்கு, கு. நட்பு, பு. மறைவு, உ. மறதி, தி. உணர்ச்சி, சி. கல்வி, வி. செய்யாமை இல்ல மை. புரியுது இல்லையா? இதெல்லாம் அந்த விகுதிகள் தல், அல், அம், ஐ, கை, வை அந்த விகுதிகளோட வந்திருக்க தொழிற்பெயர்கள் அது எல்லாமே. சரியா? அடுத்து நாம் பார்க்க போகிறது முதநிலை தொழிற்பெயர். முதநிலை தொழிற்பெயர் பார்க்கலாமா? வானில் இடி இடித்தது, சோறு
கொதி வந்தது. வானில் இடி இடித்தது. சோறு கொதி வந்தது. இடி, கொதி என்னும் சொற்கள் இடித்தல், கொதித்தல் என்னும் வினைச்சொற்களின் பகுதிகள். ஒரு சொல்ல பகுதி விகுதின்னு பிரிக்கிறோம் இல்லையா? முன்னாடி இருக்கிறது முன்பகுதி, பகுதி, கடைசி பகுதி விகுதி. இல்லை, இடி இடித்தது, இடி, கொதி, அது இரண்டுமே இடித்தல், கொதித்தல் அப்படிங்கிற சொல்லோட பகுதிகள் தான், முன்பகுதி. இவ்வாறு ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினைச்சொல். இப்போ யாரையாவது முன்னாடி இருக்கிறவங்கள பார்த்து ஏதாவது செய், படி, எழுந்திரு, ஓடு, ஆர்டர் செய்கிறோம் இல்லையா? ஏவல் ஒருமை வினைகள். அந்த வினைச்சொற்களின் பகுதி தான் முதநிலை அப்படின்னு சொல்கிறது. பகுதி தான் முதல் நிலை. முதநிலை எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமைவது முதநிலை தொழிற்பெயர் எனப்படும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. இடித்தல் இடி, கொதித்தல் கொதி, எதுவும் மாறாமல் இருக்கனால இது முதநிலை தொழிற்பெயர்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு, செல்லமாக ஓர் அடி அடித்தான். அறிஞர் அண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றார். அந்த அடி, புகழ் இது எல்லாமே அப்படி அப்படியே இருக்குது. இவற்றில் அடிக்கோடிட்ட சொற்கள் விகுதி பெறாமல் தம் பொருளை உணர்த்துகின்றன. புரியுது இல்லையா? அடி அடித்தான் அப்படின்னா அடி, அடினா அடித்தல், புகழ், புகழ்ச்சி, புகழ்ந்து பேசுதல். அது அதில் விகுதி இல்லை, வெறும் பகுதி மட்டும்தான் இருக்குது. அதனால் அது முதநிலை தொழிற்பெயர். அடுத்தது முதநிலை திரிந்த தொழிற்பெயர் பார்க்க போகிறோம். தமிழ் படிக்கும் பேறு பெற்றேன். உணவின் சூடு குறையவில்லை. இத்தொடர்களில் பேறு, சூடு ஆகிய சொற்களை கவனியுங்கள். பெரு, சுடு என்னும் பகுதிகளின் முதலெழுத்து நீண்டு பேறு, சூடு என திரிந்து தொழிற்பெயர்களாக மாறி உள்ளன. தமிழ் படிக்கும் பேறு பெற்றேன். பேறு பெற்றேன், பெறுதல்னா அந்த பேரு சொல்கிறோங்க இல்லையா? அது பெருதான். அது என்ன இருக்கு? நீண்டு போய், திரிந்து போய் பேருன்னு வருது. உணவின் சூடு இல்லை, சுடு, அந்த சுடுதல் தானே அது சுடு. அந்த சுடுங்கிறது சூடு அப்படின்னு மாறி இருக்கு, நீண்டு வந்திருக்கு, திரிந்து போய். இந்த மாதிரி மாறி இருந்து தெரிந்திருக்கிறது தான் முதநிலை திரிவதால் உருவாகும் தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் எனப்படும். விடு, வீடு, மின், மீன், கொள், கோள், உடன்படு, உடன்பாடு, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் முதநிலை திரிந்த தொழிற்பெயர். ஆக இன்னைக்கு என்ன பார்த்தோம்? நம்ம தொழிற்பெயர்னா என்ன? ஒரு செயலையோ வினையையோ குறிப்பது தொழிற்பெயர்னு பார்த்தோம். அது 3 வகையாக இருக்குது. விகுதி பெற்ற தொழிற்பெயர், அதாவது அந்த பகுதியோட விகுதியும் சேர்ந்து இருக்கணும். தல், அல் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க இல்லையா? அம், ஐ, வை, கு, இது எல்லாமே தொழிற்பெயர், விகுதி பெற்ற தொழிற்பெயர் இது எல்லாமே. அடுத்தது என்ன பார்த்தோம்? முதநிலை தொழிற்பெயர். இல்லை, முதல்ல என்ன இருக்குது? அந்த பகுதி மட்டும், வினை பகுதி மட்டும் இருக்கும் முதலில் இருக்கக்கூடியது. அது மட்டுமே தொழிற்பெயராக வருவது முதநிலை தொழிற்பெயர்னு பார்த்தோம். அதில் பார்த்தோம் அடி அடித்தான், புகழ் பெற்றார் பார்த்தோம் இல்லையா? இடி இடித்தது, இந்த மாதிரி வருது முதநிலை தொழிற்பெயர். முதநிலை திரிந்த தொழிற்பெயர்னா பேறு பெற்றேன், அதில் பெறுதல் அப்படிங்கிறது தான் பேருன்னு மாறி இருக்கு. அடுத்தது உணவின் சூடு குறையவில்லை, சுடுன்றது அது சுடுதான், அது சூடுன்னு மாறி இருக்கு. இந்த மாதிரி மாறி திரிந்து தொழிற்பெயர்களாக வருது. இந்த மாதிரி இருக்கிறது தான் முதநிலை திரிந்த தொழிற்பெயர்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? புரியுது இல்லையா? அடுத்த பாடத்தில் மீண்டும் சந்திக்கலாம்.